ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி ரெண்டு பேரும் அந்த ஆசிரமத்திற்குள்ளே அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க முதியோர் இல்லத்தில். நம்ம ஹீரோயினா எனக்கு வேறு தலை எழுத்து எல்லாம் நான் பண்ண வேண்டியதாக இருக்குன்ட்டு புலம்புன்னு புலம்பிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா. பாவனால சுத்தமாக முடியல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வயசானவர் இருக்கார்ல, அவரோட இதை கண்டுபிடிக்கணும்ட்டு ஒவ்வொரு ரூமுக்கு இவங்க தான் பெட்ஷீட்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் பேர் இன்னும் வரவே இல்லை. லிஸ்ட்லேயே செக் பண்ணி பார்க்குறாங்க. லிஸ்ட்லேயே அவரோட பேரை காணும். என்னடா இது கடைசி ரூம் வரைக்கும் வந்துட்டோமே அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி அங்கே ஒருத்தர் இருந்தார்ல, அவர் அப்படிங்கும்போது தான் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவர் செத்துட்டாரு நேற்று நைட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்குன்னா சரியான ஷாக் ஆகிடுது. ஏன்னா இவகிட்ட இருந்த கடைசி நம்பிக்கையே அவர் தான். இன்னொரு பக்கம் அந்த சாமியார் இருக்கான்ல, அவனை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா பல்லு விளக்கிட்டு இருக்கான். ரொம்பவே உடம்பு முடியாத மாதிரி இருக்குது. பட் அவனை பேய்களாக பார்த்தீங்கன்னா சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு அவன் கார் ஓட்டிகிட்டு இருந்தவன் வெளியே வந்து ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். பட் அவன் எடுக்கும்போதும் சரி அவ்வளோ வழியில் துடிச்சிட்டு இருக்க. எல்லா பேய்களும் பார்த்தீங்கன்னா சுற்றி இருந்து அவனை பார்த்துட்டு இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா இவனை கடைசியாக கொண்டுடலாங்கிற மாதிரி அப்படியே வெறியோட அத்தனை பேய்களும் இவனை ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த தாத்தா இறந்துருப்பார் இல்லையா, அவங்களோட ஃபனரில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே போயிருக்காங்க. போன உடனே எப்படியாச்சும் அவங்க பையன் கிட்ட பேசி எதனா உண்மையாச்சும் வாங்கணும்ட்டு கொஞ்சம் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேற்று தான் ஹோமில் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது, அதனால தான் இப்போ உடனே பார்க்கலான்ட்டு வந்துட்டோன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. பையனுக்கு இவ்வளோ தூரம் எங்களை பார்க்க வந்திருக்கீங்களே அப்படின்ட்டு ஆச்சரியமா இருக்கு. அப்போதான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், அதனால தான் அப்படின்ட்டு இருக்க. அவன் எதை பற்றி எங்ககிட்ட கேட்க போறேன்னு தெரியல. சரி சொல்லுங்க, என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்க. அவனோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அன்னைக்கு என் மாமனார் அப்படி பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவரை தெரியாமல் பண்ணிட்டாருன்னு இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்ட்டு அவள் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவள் லண்டனில் வளர்ந்தா, அதனால கொரியன் பழகிட்டு இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சமாச்சும் மரியாதையோட பேசு, இல்லைன்னா வாயவே திறக்காத, என் மானத்தை வாங்காதன்ட்டு ஹீரோயின் இவங்க முன்னாடியே திட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினா சரிடா நான் பேசவே இல்லைங்கிற மாதிரி வாயை கம்முன்னு உட்காந்துக்கிறா. சரி என்ன கேட்கணும்னு கேளுங்க அப்படிங்கும்போது தான் ஹீரோயின் இந்த மாதிரி நான் அமெரிக்காவில் இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் வளருவாங்களே, அதான் லான்ச் ஏஞ்சல்ஸ், அதில் தான் வளர்ந்தேன், அதனால தான் எனக்கு கொஞ்சம் கொரியன் லாக் ஆயிருக்குன்ட்டு அவளும் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பெரிய பணக்காரங்கல்ல அப்படின்னு கேட்குறா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்ட்டு பையன் பெருசாக ஷாக்காக இருக்கான். ஏமா உங்கள் அப்பாவை நான் பார்த்துருக்கேன், அவர் நல்ல பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாளேன்னு இருக்க. மருமக நம்ப மாட்டாங்க. என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து இந்த வீட்டில் பஞ்சமாக தான் இருந்துச்சுன்ட்டுல. பையன் அப்படிலாம் இல்லை, ஒரு காலத்தில் நாங்கள் அப்படி வாழ்ந்தோம், உனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் மருமக நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், அதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் எனக்கு ஏதோ அப்படியே தெரியலையேன்ட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஏதோ ஒன்று இடிக்கிற மாதிரியே இருக்கு. உங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு ஃப்ளாஷ்பேக் முன்னாடி போகுது. அதாவது இந்த 90s இருக்குல்ல, அப்போ அவங்க அப்பா ஏதோ ஒரு ட்ரக்கை கண்டுபிடிச்சிருப்பார் போல. அதை இன்னொரு கடைக்காரர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நீ ட்ரக்கை கண்டுபிடிச்சிருக்க, அதை டெஸ்ட்டில் பாஸ் ஆகுமோ ஃபெயில் ஆகுமோ தெரியாது, பட் பாஸ் ஆனால் ஓகே, ஃபெயில் மட்டும் ஆயிடுச்சுன்னா உனக்கு எல்லாமே லாஸ் ஆகிடும். அதை விட நான் 2 மடங்கு இல்லை 10 மடங்கு தரேன் அந்த ட்ரக்குக்கான வேல்யூவை, இதை நீ எடுத்துட்டு அந்த ட்ரக்கை எனக்கு கொடுத்துட்டு சேல் பண்ணிடுங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ஆனால் அவங்க அப்பா ரொம்பவே குழப்பமான சமயத்தில் இருந்திருப்பாரு, எதுவுமே தெரியல. அப்படி ஒரு சுச்சுவேஷன் சொல்லிட்டு இருக்கும்போது மருமக உங்கள் அப்பா அதை பேசாமல் பணத்தை வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அவனும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பணத்தை வாங்கினாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அப்படியே அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் அப்படி என்னாச்சு, கேம்பிளிங் ஆடுவாரா அப்படி இப்படின்ட்டு ஹீரோயினும் சரி ஹீரோவும் சரி ரெண்டு பேரும் குழம்பி போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான் அவங்க அப்பா ட்ரக்கை கண்டுபிடிச்சிருப்பாங்களே, அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சு, அவர் வாங்கினதை விட பல மடங்குல அது பெரிய லாபம் பார்த்துருச்சு. அவர் அந்த ட்ரக்கை மாதிரியே இன்னொன்னே நான் கண்டுபிடிச்சி சக்ஸஸ் ஆகணும்ட்டு அதே வெறியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைத்தியம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு இது ஃபெயிலியரே ஆனாலும் மறுபடியும் அதுலேயே போய் பணத்தை போட்டு ஃபுல்லாகவே பேங்க் கரப்ட் ஆகிடுச்சு. இதனால தான் அவர் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அவர்கிட்ட எல்லாத்தையுமே இழந்துட்டாரு அப்படின்ட்டு அவங்க அப்பா வீழ்ந்த கதையை சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று இடிக்குது. ஆனால் இந்த மாதிரி என்னென்ன சாவு பெட்டியெல்லாம் வேணும் இருக்கும்ல, அதை கேட்டுட்டு இருக்க. அவன் இருக்கிறதுலே எல்லாமே லோவாக எது சீப்பாக இருக்கோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இதையும் பார்க்குறா. பார்த்த உடனே அவள் பார்த்தீங்கன்னா பேடிச்ச மாதிரி ஆயிட்டு இருக்கா. ஏதோ ஒன்று இருக்குது, அந்த வயசானவர் என் கிளைண்ட் இல்லை அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ அப்புறம் என்ன சொல்கிற, அப்புறம் இவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தமாக இருக்கும் எனக்கு புரியல அப்படின்ட்டு இல்லை, அவர் இப்படி விழுந்ததுக்கு காரணமே நான் தாங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஆக்சுவலாக நீ போய் அந்த ஏடிஎம் இருக்குல்ல, அதில் நம்மக்கிட்ட காசு எல்லாம் எடுத்து இவங்க கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்ட்டுருக்க. ஹீரோ அப்போ நமக்கு அப்படின்ட்டுருக்கா. அந்த கொஞ்சம் காசில் நம்ம என்ன கோட்டையாக கட்ட போகிறோம், கொஞ்சமாச்சும் கொடு அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையுமே கொடுக்க சொல்லிடுறா. ஹீரோ என்ன சொன்னாலும் சரி பரவாயில்ல, நம்ம அது பார்த்துக்கலாம், நமக்கு முதல்ல இவங்களுக்கு பாவம் ஹெல்ப் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. எந்தோ ஒன்று நீயும் சொல்கிற நானும் கேட்குறேன்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த காஃபின்னு இருக்கும்ல, அதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவான்ட்டு ஹீரோயின் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பார்க்குறேன். கரெக்டாக அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 8-tailed fox இருக்குல்ல, அது வந்துருச்சு. என்னாச்சு, ஏன் இப்படி கத்திட்டு வந்துட்டு இருக்கேன்ருக்க, எனக்கு டக்குன்னு பவர் வந்துருச்சு அப்படின்ட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு புரியலை என்னது அப்படின்ட்டு இருக்க. ஸ்பிரிச்சுவல் பவர் தான் நம்ம ஹீரோயின் செய்கிற புண்ணியத்தில் இவளுக்கு ஏறும்னு சொல்லியிருக்காங்களே, அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் இப்போ ஏறுச்சு அப்படின்ட்டு இருக்கா. ஹீரோயின்கா இப்போ எப்படி ஏறும், ஆக்சுவலாக அந்த பணம் கொடுத்ததுக்கா ஏறும்னு இருக்க. ஹீரோயின் கிடைச்சிட்டா நீ சொன்ன மாதிரி பணத்தை நான் கொடுத்துட்டேன், ஏன் 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அப்போ தான் இவளுக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் ஏறிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நான் நினச்சதெல்லாம் நடக்க போகுதுன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா
நிறைய நல்லது பண்ணலான்னு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கா. ஏதோ ஒரு பெரிய பில்டிங்க்கு வந்திருக்கா. அப்போ ஒருத்தரோட ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கா. அது வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோயின் இருக்கார்ல அவரோட கிளைண்ட்டே இந்த மனுஷன் தான் பார்த்தீங்கன்னா அவன் கிட்ட பிஸ்னஸ் பெரியப்பார்ல அந்த ஆள். நம்ம ஹீரோயின் என்னோட கிளைண்ட்டே இவன் கிட்ட தான் நான் அன்றைக்கி இவனுக்கு ஹெல்ப் பண்ணேன், அதனால தான் இவன் இவ்வளோ பெரிய இதெல்லாம் கட்டியிருக்கான், இவன் கிட்ட இருந்தே நம்ம பணத்தை வாங்கி அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம், அதுதான் நம்மளோட பிளான் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. அவள் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கும் சொல்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரக் வந்திருக்கு, அது மார்க்கெட்டில் பெருசாக லான்ச் ஆகும், ஒரு நல்ல ஹை ப்ராஃபிட் வரும் அப்படின்ட்டு இருக்க. அது எதுக்கு ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கேட்கா. ஆனால் ஒரு மேட்ரு என்னன்னா அது நம்மக்கிட்ட இல்லை, அது ஆப்போசிட் கம்பெனிக்காரன் விற்றுருக்கான். பட் இப்போ எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, அந்த ட்ரக்கு வந்தால் லான்ச் ஆகுமா ஆகாதா, அந்த ட்ரக்கு என்கிட்ட கிடைக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட தான் அவன் ஹெல்ப் போயிட்டு இருப்பான். அது ஃபெயில் ஆகுமா ஆகாதான்ட்டு கேட்டு சொல்லிட்டு இருக்க. அப்போது அவன் உண்மையை தெரிஞ்சுட்டு தான் அந்த ட்ரக்கு வாங்கியிருக்கானான்ட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி இப்போ இது எல்லாமே அவர் உரிமையாளருக்கு தானே சேர வேண்டியது அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட 8 ஃபாக்ஸ் இருக்காங்களே அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி சேர்மேனை பார்க்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டிகிட்ட கேட்குறாங்க. அவள் போட்ட மேஜிக்கில் கரெக்டாக சேர்மேன் கிட்டே கொண்டு போய் விட்டுறாங்க. அவர் ஜாலியாக உட்காந்து கோல்ஃபெல்லாம் விளையாடிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. அந்த சேர்மேன் வேறு யாருமே இல்லை, டீலிங் பேசியிருப்பார்ல அவர் தான். எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம 8 ஃபாக்ஸ் தான் நேராக கொண்டு போய் அந்த வண்டியை நம்ம ஹீரோயின் இருப்பால அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுறான். விட்ட உடனே உங்களுக்காக ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்குது, போய் பேசிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணுறது அவனும் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், உட்காரு அப்படின்ட்டு அவளும் உட்கார வச்சிடறா. நம்ம ஹீரோவும் சரி 8 ஃபாக்ஸும் சரி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி உனக்கு அவனை ஞாபகம் இருக்கான்ட்டு இருக்க. ஆமாம் ஞாபகம் இருக்குது, அதுக்கு என்ன அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ இந்த மாதிரி அவனுக்கு கொஞ்சம் பணம் இப்போ நீ கொடுத்தே ஆகணும்னு இருக்க. அவன் நான் எவ்வளோ கொடுக்கணுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதோ ஒரு பில்டிங் ஒன்று கட்டி வச்சிருக்கே அதை கொடுக்கணும், இப்போ கொடுக்க முடியுமா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த பில்டிங் தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அதை எப்படி கொடுக்க முடியுங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நியாயப்படி நீ பண்ணது ஃப்ராடு, பட் பத்தாதுக்கு அதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதனால அந்த மனுஷ குடும்பத்தையே இழந்துட்டான் இருக்க. அன்னைக்கு தான் நான் அவங்களுக்கும் சரி அவனுக்கும் சரி பணம் கொடுத்துட்டேனேன்னு இருக்கான். பட் இன்னொரு மேட்ரு என்னன்னா அவர் பார்த்தீங்கன்னா ட்ரக் சேலே பண்ண மாட்டேன்னு தான் முதல்ல சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் தான் அவர்கிட்ட போய் கரெக்டாக அவள் கண்ணை பார்த்து ஏதோ வசியம் பண்ணி வச்சிருப்பா. அதுக்கப்புறம் தான் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ட்ரக்கை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு வாங்கியிருப்பாரு. அதை நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அன்னைக்கு நான் மட்டும் உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா என்ன இருக்குன்னு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா அதான் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாச்சேன்ட்டு இருக்க. உனக்கு என்னை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன், இப்போ நீ கொடுக்க போறியா, இதோட பின்விளைகளை நீ அனுபவிக்க போறியான்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளாக்மெயில் தான் பண்ணுறா. அப்படியே அந்த ஆள் பயந்துட்டு சரி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அவனும் ஒத்துக்கிறான். எப்படியோ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணுறங்காட்டி தான் இவளுக்கு சக்தி ஏறிட்டு இருக்கு. மேபி இதெல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தை தான் குறிக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து எப்படியாச்சும் இந்த மாதிரி கண்டுபிடிச்ச பண்ணி சக்தி ஏற்றி விட்டுறணுன்னு இருக்க. அப்போ தான் 8 ஃபாக்ஸ் இப்போ தான் ப்ராப்ளம் முடிஞ்சில, பஃபேக்கு போய் சாப்பிட்லாமான்னு க்யூட்டாக கேட்டுட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ காசு இல்லை, ஆனால் உனக்கு கொஞ்ச நாளில் நான் வாங்கி தரேன், மேபி நெக்ஸ்ட் வீக் போகலாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினா அடுத்த வாரமா அதுக்குள்ளே என்ன பண்ண போறேன்ட்டு இருக்க. அதுதான் என்கிட்ட கேம் இருக்கே, மேட்ச் ஆடி எப்படி ஜெயிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு ஹீரோ மேட்சுக்கால ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டீமில் எல்லாருமே எப்பரா தோக்க போகிறோன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மேபி இந்த டைம் 4க்கு 0வா இல்லை 3க்கு 0வான்ட்டு தெரியல, ஆனால் நம்ம தோக்க போகிறது கன்ஃபார்ம் உறுதி. ஏன்னா ஆப்போசிட்டில் விளையாடுறவனுங்களா பாரு, ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸு, பத்தாதுக்கு அவனுங்க நம்ம 4th டிவிஷன், அவங்க எல்லாமே 2nd டிவிஷன் பிளேயர்ஸு. அதுலேயும் அவன் இருக்கான் பார்த்தியா, அவன் ஆளே செமையான ஆள், அவனுக்கு இல்லாத ஃபேன்ஸே இல்லை. அவன்கிட்ட நம்ம டீமில் போய் தேர்ந்து தோக்குறதே பெட்டருன்ட்டு இருக்க. இங்கே கோச் பார்த்தீங்கன்னா கத்துன்னு கத்திட்டு இருக்கானுங்க. ஏன்னா இந்த மலைமட்டைகள் எல்லாருமே அவன்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. டேய் நீங்கள் அவனை எதிர்த்து விளையாட போறீங்கடா, போயும் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்து ஏமானத்தை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த டைம் நம்ம எப்படியாச்சும் பண்ணி அட்லீஸ்ட் தோக்காத மாதிரியாச்சும் பண்ணிடணும். எனக்கும் இந்த தோத்த கோச்சாக இருக்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, காது கொடுத்து எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எப்போவுமே டிஃபென்ஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? அவனுக்கு அட்டாக் பண்ணுறத நீங்கள் தடுத்தாலே போதும், நீங்கள் திரும்பி அட்டாக் பண்ண கூட தேவையில்லை. அந்த ஒரு வேலையாச்சும் நீங்கள் உருப்படியாக செய்கிறீங்க, புரியுதா அப்படின்ட்டு கோச் நல்லா அதிதடியாக ரூல்ஸ் எல்லாம் போட்டு அனுப்பிட்டு இருக்க. அவனுங்க பார்த்தீங்கன்னா கோல் அடிச்சுட்டே போயிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு டிஃபென்ஸ் கூட ஒழுங்காக பண்ண மாட்டானுங்க. இவனுங்களை வச்சுட்டு நான் கடலை கூட பொறுக்க முடியாதுன்னு இருக்கேன். கரெக்டாக நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டாரு. வந்த உடனே சரி இன்றைக்கி நான் விளையாட போகிறேன் கோச், என்னதான் நான் 4th டிவிஷன்லலாம் விளையாடுறதுக்கு எனக்கு தகுதி கம்மியாக இருந்தாலும் சரி, ஆனால் இந்த டீம் நான் விட மாட்டேன், நம்ம டீமுக்காக விளையாடுறேன்ட்டு அவர் பாட்டுக்கு வசனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கோச்சுக்கு இங்கே ஒன்றுமே புரியல, என்னடா இவனுக்கு திடீர்னு ஆச்சு அப்படின்ட்டு. நீங்கள் ப்ரொமோஷன் வேணும்னு ஆசைப்பட்டீங்களே, அது உங்களுக்கு ரெடியாக இருக்கும் இந்த மேட்சுக்கு அப்புறம், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்ட்டு ஹீரோ நல்லா பில்டபுளாக பலமாக விட்டுக்கிட்டு இருக்க. அங்கே நம்ம ஹீரோயினும் சரி நான் 8 ஃபாக்ஸும் சரி ஹீரோக்காக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் நம்ம ஹீரோ விளையாடணும் அப்படின்ட்டு ஆர்வமாக உட்காந்துக்கிட்டு இருக்க. அங்கே மேட்சும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா களத்தில் குதிக்கிற நேரம் வந்துருச்சு. அப்படியே மனுஷன் நல்லா தரை இறங்குறாரு. இறங்கினோன்னே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கத்திக்கிட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லா கோலே அடிக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு அவர் பக்காவாக விளையாடிக்கிட்டு இருக்க. கோச்சுக்குன்னா இவ்வளவோ வருஷம் கழிச்சு கோல் போட்ட மாதிரி சந்தோஷமாக இருக்குது. 8 ஃபாக்ஸும் அங்கே ஹீரோ சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்கான்லன்னு இருக்க. இன்னொரு பக்கம்
அந்த சாமியார் இருக்கான்ல அவனை சுற்றி பேக எப்படா வீக்காவான் எப்படா உடம்புக்குள்ளே போகலாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பாட்டி இருக்காங்களே அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஷாமன் லேடி அவங்க சொல்லியிருப்பாங்க, உன்னை சுற்றி நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் பேக அப்படி உன்னை காத்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சரி கண்டிப்பாக அது உன் உடம்புல ஏறிடும், கண்டிப்பாக உன்னை கொல்லாமல் விடாதுங்க, ஆனால் நீ அவ்வளோ கொடூரமாக சாக போகிற பாருன்ட்டு அந்த ஷேமான் லேடி சொல்லியிருப்பாங்க. அந்த லேடியே இப்போ பேயா தானே இவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக கூலாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த சிஇஓ இருக்கான்ல அவன் வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே நீ எவ்வளோ தேடினாலும் சரி நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா, ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்களே இது எங்களோட ஃபேமிலி இதுதான், நாங்கள் தான் அதை வச்சுருக்கோம், உன்னை தான் நான் இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன எதுக்கு தேடிட்டு இருந்தேன்ட்டு இவன் கேட்குறான். இந்த சிஇஓவும் உன்னை என்ன பேசினாங்கன்னு தெரியல. இங்கே ஹீரோவை ப்ளே கிரவுண்டில் தான் காட்டுறாங்க. எல்லாம் பதட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பாயிண்ட் இருந்தால் போதும் 2 பேரும் ட்ரா மேட்ச் போட்டுடலாம். ஹீரோ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கொடுக்குறதுக்கு எவ்வளவோ முட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. டே தள்ளிடா அடிடா அப்படின்ட்டு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்க. அவர் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சரி ஹீரோவை தள்ளி விட்டுறாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா காலில் வேற அடிபட்டுருச்சு. ஹீரோயினா டே அது ஃபவுலுடா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கட்டு அப்போ அதை விட கத்திக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மறுபடியும் எழுந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பட் இவர் எவ்வளோதான் அடித்தாலும் சரி நம்ம ஹீரோவை தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அவருக்கும் ஸ்டாமினா இல்லை, அது நல்லாவே தெரியுது. எந்திரிச்சு போய் ஆடு உட்காந்துக்கிட்டே இருக்கேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கத்திட்டு இருக்க. உன்னை அடக்கிறதுக்காகவே விளையாடுறடிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு பயந்துட்டே விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியாக ஒரு கோல் போட்டு டீமை பார்த்தீங்கன்னா ட்ரா மேட்சில் கொண்டு வந்து முடிச்சிடுறாங்க. அப்போ தான் இவ்வளோ நாள் கழிச்சு டீமை முதல் முறையாக ட்ரா மேட்ச் வந்திருக்குன்ட்டு எல்லாம் சந்தோஷத்தில் கத்திட்டு இருக்க. ரூம்குள்ளே போனோன்னே சரி எல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி என்னடா ஃபீல் அப்படின்னா தோத்துட்டோன்லாம் கிடையாது, அதாவது ட்ரா மேட்ச் ஆகிடுச்சுன்ட்டு. ஹீரோ நம்ம ஏன்டா ஜெயிக்கல ட்ரா மேட்ச் ஆகிடுச்சுன்ட்டு எல்லாத்துக்கும் உட்காந்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா உனக்கு இந்த காலை அங்கே பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வலிக்குது, கோல் வந்தால் போட்டு தானடா ஆகணுன்ட்டு அவர் வெறித்தனமாக கத்திட்டு இருக்க. கோச்சு ஏண்டா நம்ம ஒன்றும் தோக்கல இல்லை அப்புறம் என்னடான்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்கள் தான் தப்பு, காலையில் 7 மணிக்கு ப்ராக்டிஸ்க்கு பதிலாக 6 மணிக்கு நீங்கள் தானே வச்சிருக்கணும்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கோச்சையே விடலை அவரையும் பிடிச்சி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. சே இன்னைக்கு செம்மையாக விளையாண்டார்ல ஹீரோ அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் அவன் எப்போவுமே நல்லா விளையாடுவானேன்னு இருக்கான். நான் கூட நினச்சி பார்க்கல சூப்பராக விளையாடுன்ட்டு 8 ஃபாக்ஸும் ஓவராக புகழ்ந்துட்டு இருக்கா. ஹீரோயின் நீ இன்னும் கிளம்பலையா ஓடு ஓடு அப்படின்ட்டு அவளை கரெக்டாக விரட்டி விட்டுட்டு இருக்க. இங்கே ஹீரோவை பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. கிளம்பும் போது தான் இந்த மாதிரி பேயெல்லாம் எப்போ வரும் என்ன டீட்டெயில்ஸ்ன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோக்கு ஒரு மேட்ரே தெரியுது. இந்த மாதிரி இவங்க விளையாண்டுருக்காங்களே இந்த மேட்சுக்கெலாம் அவ்வளோலாம் பே கிடைக்காதுன்ட்டு. ஏன்டா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது தான் இந்த மேட்ச்சு ஜெயிச்சா தான் 3000 ரூபா கிடைக்கும், அதுவும் மாதத்தில் 4 மேட்ச் நடக்குதா அந்த 4 மேட்சையும் நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் 3000 ரூபான்ட்டு இருக்க. ஹீரோ சும்மா சொல்லாதீங்கடா இதெல்லாம் யாருக்குடா பத்தோ அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால தான் நாங்கள் எல்லாம் பார்ட் டைமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோக்கு இதை விட பெரிய ஷாக்கு, என்னடா ஒரு கேம் விளையாண்டு ஃபுல்லாக விளையாடாமல் பார்ட் டைம் வேறு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அதனால தான் நம்ம இந்த லட்சணத்தில் விளையாடிட்டு இருக்கோமா அப்படின்ட்டு. இப்படி இருந்தால் நம்ம ட்ரைனிங்லாம் எப்படா பண்ணுறது அப்படின்ட்டு இருக்க. இவ்வளோ நாளாக நம்ம அப்படி தாண்டா விளையாடிக்கிட்டு இருக்கோம், அதனால தான் நம்ம இந்த லட்சணத்தில் விளையாடிட்டு இருக்கோம். எல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்து ட்ரைனிங்கும் பண்ணணும்னா எப்படி முடியும், நம்மளும் காசு சம்பாதிக்கணும்ல அப்படின்ட்டு இருக்க. ஹீரோக்கு மனசே இல்லை. ஏன் லேட்டு அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாருமே கிளம்பிட்டாங்க நம்மளுக்கு போகலாமான் இருக்க. அவர் உண்மையே இருக்காரு. ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சில விஷயத்த நினச்சிட்டு இருக்கங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாத்தையும் விடு, இன்னைக்கு நீ ஆனால் சூப்பராக விளையாண்ட தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோயின் முதல்ல அவள் ஈகோவை எல்லாத்தையும் விட்டுட்டு ஹீரோக்கு பாராட்டிக்கிட்டு இருக்கா. ஆனால் இன்னைக்கு நம்ம டேட் வேற போகணும்னு சொல்லியிருந்தோம்ல, பேசாமல் இன்னைக்கு நைட்டு கிளம்பலாமா, ஆனால் நம்மக்கிட்ட வேற காசு இல்லையே இப்போ என்னதான் பண்ணுறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ சரி இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நம்ம எப்படியாச்சும் பணத்தை கட்டியே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் இருக்க. அப்போ தான் ஹீரோவோட டீம்லேருந்து ஒருத்தன் வரான். வாட்செல்லாம் பலன்னு இருக்கு. யாரா இவன் ஹீரோயின் கேட்க. இவன் தான் பார்த்தீங்கன்னா பெரிய ரெஸ்டாரண்ட் கடைக்காரரோட ஓனரோட பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி 2 பேத்துக்கும் மைண்டில் ஒரே விஷயம் ஸ்ட்ரைட் ஆகிடுது. இன்னைக்கு டேட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறோன்ட்டு. அதுக்கு ரெடி ஆகிறதுக்கு நம்ம ஹீரோயின் போயிருக்கா. பட் அவனால் தேவதை மாதிரி கிளம்பி வந்துட்டு இருக்க. ஹீரோ வச்சுக்கன்னு வாங்காமல் ஹீரோயின் அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கேன்ட்டு ரொமான்டிக்காக இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்படி கைஸ் நீங்களாம் கேட்ட மாதிரி எபிசோடு எப்படியோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிட்டான். அதனால தான் இன்றைக்கி நான் எடிட் பண்ணி போட்டுட்டேன். பிடிச்சிருக்கா இல்லையா, வீடியோ நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.